கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம 34வது அதிகாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். 33 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். கர்த்தர் என்ன செஞ்சார், யாக்கோபோட கூடாரம் போட்டிருந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, ஒரு பலிபீடம் கட்டி ஏலோக்கே இஸ்ரேல்னு சொல்லி பெயரிட்டான். அதுக்கு அடுத்தபடியாக 34வது அதிகாரத்தில் லேயால் நினைச்சிடா யாக்கோவை பெற்ற குமாரத்தி நினைச்சிடா தீனால் நினைச்சிடா ஊர் சுற்றி பார்க்க போகிறா. ஊர் சுற்றி பார்க்க போகும்போது நினைச்சிடா அந்த ஏவியனான எமோரின் குமாரன் பேர் சீகேம். அவன் நினைச்சிடா ஒரு பிரபுவாக இருக்கிறான். அந்த பிரபு நினைச்சிடறான் அப்படின்னா தீனால கண்டு நினைச்சிடறான் அப்படின்னா அவளை தன்னுடைய கூடாரத்துக்கு கழிச்சு போய் நினைச்சிடறான். தன்னுடைய வீட்டுக்கு கழிச்சு போய் அவளை நினைச்சிடான், தீட்டுப்படுத்திட்டான். தீட்டுப்படுத்ததுனால அவன் நினைச்சிடா தனிமையாக அப்பா அம்மாவோட போயிருந்தால் மாட்டிருக்க மாட்டான். ஆனால் தனியாக பெண்களோட சேர்ந்து நினைச்சிடா ஊர் சுற்றி பார்க்க போனதுனால அவன் என்ன செஞ்சுட்டான், அந்த பிரபு அவளை நம்புறான்னு சொல்லி நினைச்சிடா அவளை பிடிச்சி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போய் நினைச்சிடா அவளை தீட்டுப்படுத்திட்டான். இப்போ தீட்டுப்படுத்திட்டான். அந்த சமயத்தில் அவள் மேலே இவனுக்கு நினைச்சது அதிக பற்றுதலாக இருக்குது. தீட்டுப்படுத்துறது மட்டும் காணலை, தன்னுடைய வீட்டில் வச்சுட்டான். அவள் ஊருக்கு போக விடாதபடிக்கு வச்சுருக்கிறான். வச்சுக்கிட்டு அவள் மேலே நினைச்சிடான் ரொம்ப அவளை நேசிக்கிறான். அவளுடைய மனதுக்கு இன்பமாக என்னென்னா பேசணுமோ அப்படிலாம் நினச்சிடான். அவளை பேசி நினச்சிடான் தன் வசப்படுத்தி வச்சு கொண்டிருக்கிறான். இந்த சமயத்தில் சீகம் நினச்சிடான் தன் தகப்பனா ஏமரை எனக்கு சொல்லுதான், இந்த பெண்ணை எனக்கு என்ன செய்யணும், எனக்கு திருமணம் முடிச்சு தாங்க, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அவங்க அப்பா அம்மாட்ட போய் நீங்கள் என்ன செய்யுங்க, பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சீகம் நினச்சிடான் தன்னோட தகப்பன் ஏமரை பார்த்து சொல்கிறான். ஏமரை சொன்னோடனே இப்போ அவன் என்ன செய்கிறான், அவன் தகப்பனும் சீக்கிரமே என்ன செய்கிறாங்க, யாக்கோபிட்ட போய் நம்ம என்ன செய்கிறோம், மகளை திருமணம் முடிச்சு தரதுக்கு நம்ம போய் பேசிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அவங்க போகிறாங்க. இந்த சமயத்தில் அவங்க வந்து சேரதுக்கு முன்பாக இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், தன்னுடைய மகள் இப்போ அந்த சீகம் என்ன செய்கிறான், சீகம் என்ற பிரபு பிடிச்சி வச்சுக்கிட்டதை அவள் தீட்டுப்படுத்தினதெல்லாம் என்ன செய்கிறான், அவன் கேள்விப்பட்ட உடனே இப்போ இந்த சமயத்தில் யாக்கோபுடைய பிள்ளைகள்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா மந்தைக்கு போயிட்டாங்க. ஆடுகள் மேய்க்கிற ஆடு மாடு மேய்க்கிற மந்தையர் இடத்துல வெளியில் அங்கே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இல்லை. இப்போ யாக்கோபு இந்த செய்தி கேள்விப்படுறான். ஏன்னா கூட போனவங்க வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அதனால கூட போனவங்க வந்து சொன்னதுனால இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், அந்த செய்தி கேள்விப்பட்டோன்னே பிள்ளைகளும் இல்லை, இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், வேதனையில் மௌனமாக இருக்கிறான். பிள்ளைகள் வரட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வரட்டுன்னு சொல்லி மௌனமாக இருக்கிறான். இந்த சமயத்தில் இப்போ சீக்கிரமாக அவன் தகப்பனை என்ன செஞ்சுட்டாங்க, யாக்கோபுட்ட வந்து என்ன செய்கிறாங்க, பெண் கேட்க வந்துட்டாங்க. அவளை கூட்டிகிட்டு வரல, அவளை வந்து அவங்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பெண் கேட்குறதுக்கு வராங்க. இப்போ இங்கே வராங்க. வந்த உடனே இந்த இடத்துல இப்போ யாக்கோபனோட குமாரர்கள் என்ன செய்கிறாங்க, மந்தையில் இடத்துலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களோட இப்போ இவங்க அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இப்படி தீனால் அங்கே போன இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க, கடத்தி வச்சுட்டாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில் சொல்கிறாங்க. சொன்னோன்னே இப்போ அவங்களுக்கு என்ன செய்யுது, தன்னோட சகோதரி இப்படி தீட்டுப்பட்டு போயிட்டாலே, இப்படி ஏமாறீர்கள் ஏமாற்றுறீங்களேன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, மனவேதனையெல்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இப்போ இவங்களும் என்ன செய்கிறாங்க, வந்து உங்களோட மகளை எங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் திருமணம் முடிச்சுட்டாங்க, என்னுடைய மகன் என்ன செய்தான் அவள் மேல் மிகவும் பற்றுதலாக இருக்கிறான், அதனால் அவளை திருமணம் முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மாத்திரமில்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் எங்களுக்கு அவளை திருமணம் முடிச்சு தாங்க, அடுத்த நாங்களும் எங்களோட குமாரத்திகளை என்ன செய்தோம், உங்களுக்கு நாங்கள் திருமணம் முடித்து கொடுக்குறோம், நீங்கள் எங்களோட என்ன செய்யுங்க, வாசம் பண்ணுங்கள், எங்கள் தேசம்லாம் உமக்கு முன்பாக தான் இருக்கிறது, நீங்கள் இந்த தேசத்தில் குடியிருந்து தேசத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஏமரும் அவருடைய மகன் சீக்கிரமாக என்ன சொல்கிறாங்க, யாக்கோபுடைய பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே இப்போ உங்களுடைய கண்களில் மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யணும், தயை கிடைக்கணும், இந்த தேசத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் என்ன செய்வோம் கேட்குறோம், நாங்கள் உங்களுக்கு பரிசும் வெகுமதியும் கூட நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் தரோம், ஆனால் என் மகன் வந்து உங்கள் மகள் மேலே பட்டுதலாக இருக்கிறனால மகளை மட்டும் என்ன செய்யணும், அவளுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எம்மோர் என்ன சொல்கிறான்னா யாக்கோபுடைய பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க. பேசுகிறோன்னே இப்போ யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யுதுன்னா இந்த கோபம் வருது. இப்படி தன்னுடைய தங்கச்சி என்ன செய்கிறாங்க,
இப்படி கடத்தி கொண்டு வச்சு இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்கிறதுனால அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிறனால காய்மரத்தில் என்ன செய்கிறாங்க, யாக்கோபுடைய பிள்ளைகள் இருக்காங்க. அதனால் வஞ்சகமாக அவங்ககிட்ட பேசுகிறாங்க. வஞ்சகமாக என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணப்பட்டவங்க, நீங்கள் வந்து என்ன செய்யலை, விருத்த சேதனம் பண்ணப்படலை. அதனால் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களோட நாங்கள் எங்களுக்கு சகோதரி மட்டும் நாங்கள் திருமணம் செய்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், உங்களோட நாங்கள் ஐக்கியமாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அவன் வந்து அந்த பிள்ளை மேலே பட்டத்தில் இருக்கிறதுனால எப்படியாவது அவளை திருமணம் முடிச்சிடணும். அதுக்காக அவன் என்ன சொல்கிறான், அவங்க என்ன சொன்னாலும் அவங்க செய்கிறதுக்கு தகுதி ரெடியாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து விருத்த சேதனம் நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தேசத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லோரும் நாங்கள் விருத்த சேதனம் பண்ணுறோம், நீங்கள் எங்களோட என்ன செய்யணும், ஐக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறோம். நம்ம எல்லோரும் ஒரே ஜனமாக நம்மளாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொன்னோடனே ஏன்னா அவளுக்கு வந்து இப்போ அந்த பிள்ளை மேலே பற்றத்தெலாம் இருக்கிறனால அவனுக்கு வந்து இது என்ன செய்யலை, ஒரு பொருட்டாக தெரியல. விருத்த சேதனம் தானே, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்கிறான், ஆசை வந்துருச்சு. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணினா தானே கொடுப்பாங்க. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, பட்டணத்து வாசலுக்கு சீகமும் ஏமோரும் போகிறாங்க. அந்த பட்டணத்து வாசலில் உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஏமோரியர்கள் வாசல் வரும்போது அவங்க கேட்குறாங்க, இந்த ஜனங்கள், ஏன்னா இவங்க வந்து வேறு தேசத்து ஜனங்கள்லாம், அதனால் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, நம்ம இவங்களோட நம்ம ஐக்கியமாக இருப்போம், அவங்க பெண்களை நம்ம என்ன செய்வோம், நம்ம திருமணம் முடிப்போம், நம்ம பெண்களை அவங்களுக்கு கொடுப்போம், நம்ம எல்லாம் ஏக ஜனமாக இருப்போம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து விருத்த சேதனம் பண்ணப்படணும். விருத்த சேதனம் பண்ணியாச்சுன்னா என்ன செய்யலாம்னா, நம்ம அவங்களோட ஐக்கியமாக இருக்கலாம். நம்ம தேசம் தான் நல்லா பறந்து விரிந்து இருக்கிறதில்ல, அவங்க இங்கே நினச்சிட்டு இங்கே இருந்து வியாபாரம் பண்ணட்டும், அவங்க இங்கேருந்து வியாபாரம் பண்ணிட்டு மட்டும் நம்ம பெண்கள் எடுக்கலாம் கொடுக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அவர்கள் ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருகஜீவனங்கள்லாம் நிறையா வச்சுருக்குறாங்க. அதனால் நம்ம அவர்களோட ஐக்கியமாயாச்சுன்னா அவர்கள் நமக்கு என்ன செய்வாங்க, அவர்களோட ஆடு மாடு மிருகஜீவனங்கள்லாம் நமக்கு வந்து சேரும்ல அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க, நம்ம சம்மதிப்போம், விருத்த சேதனத்துக்கு சம்மதிப்போம். அப்படி விருத்த சேதனம் பண்ணனா அவங்க நம்மளோட ஐக்கியமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்ன உடனே, இப்போ அந்த ஏமோரியனோட பட்டணத்து வாசலேருந்து இவங்க 2 பேரும் பேசுனதை கேட்டோடனே அந்த பட்டணத்து மக்கள்லாம் இதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சம்மதிச்சிட்டாங்க. சம்மதிச்சு என்ன செய்கிறாங்க, சரி நாங்கள் என்ன செய்கிறோம், விருத்த சேதனம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ விருத்த சேதனம் பண்ணுறேன்னு சொல்லி சம்மதித்த உடனே இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க அந்த ஏமோரியர் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஆண் மக்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, விருத்த சேதனம் பண்ண வச்சு இப்போ எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. ஆண் மக்கள் எல்லோரும் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து வஞ்சகமாலாம் பேசுகிறாங்க, அவங்கள எப்படி பழி தீக்கணும் அப்படிங்கிறனால வஞ்சகமாலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க என்ன வஞ்சகமாக அவளுக்கு கொல்றதுக்கு நம்ம எப்படி பண்ணலாங்கிறதில் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ இப்படி நம்ம விருத்த சேதனம் பண்ணணும், அவங்க சம்மதிப்பாங்க. சம்மதிச்சா என்ன செய்யலாம், எல்லாத்தையும் வழி எடுக்கும்போது நம்ம அவங்கள என்ன செய்யலாம், ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், அவங்கள வெட்டி கொண்டு போட்டலாம். அப்படிங்கிறதுல தான் இவங்க என்ன செய்கிற ஒரு முடிவு எடுத்து அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுனா நாங்கள் என்ன செய்வோம், எங்களோட சகோதரி அவங்களுக்கு தருவோம், நீங்களும் எங்கள் தேசத்தில் நாங்களும் உங்கள் சகோதரியோட பெண் எடுப்போம் இப்படின்னு சொல்லி வஞ்சகமாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்க அது அறியாதபடிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, சரி நம்மளோட ஐக்கியமாக இருக்கிறாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்கிறாங்க, சரின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன செஞ்சுட்டாங்கன்னா, விருத்த சேதனம் பண்ணு 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் ஆன உடனே இப்போ எல்லாத்துக்கும் என்ன செய்யுது, நோவு எடுக்க ஆரம்பிச்சிட்டு வலிக்க ஆரம்பிச்சுன்னா எல்லோரும் வேதனையில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தீனாளுடைய சகோதரர்கள், லேயாளுக்கு பெற்ற பிள்ளைகள், முதலாவது ரூபன் சொல்லி பார்த்தா, 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது யூதா, 5வது இசக்கார் அப்படி சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். அதில் அந்த லேயாளுடைய பிள்ளைகள் இருக்காங்களா, 2வது பேர் சிமியோன், 3வது பேர் லேவின்னு சொல்லி பார்த்தோம்ல. இந்த சிமியோனை லேவி என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பட்டயத்தை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ அவங்க அப்பாவுக்கு மற்ற சகோதரர்களுக்கு தெரியாதபடிக்கு நேரம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ஒரு எம்மொரு 2 இடத்துக்கு என்ன பட்டணத்துக்குள்ளே போயிட்டாங்க. என்ன செய்கிறாங்க, இப்போ சீகம் அவங்க அப்பா மற்ற ஆட்கள் எல்லோரும் இப்போ விருத்த சேதனம் பண்ணியிருக்காங்களா, அவங்க எல்லோரும் வழியோடு இருக்கிற சமயத்தில் இவங்க 2 பேரும் போய் என்ன செஞ்சுட்டாங்க, எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்களால முடியாது, வழியிலெல்லாம் துடிச்சிட்டு இருக்காங்க. அதனால இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பட்டயத்தை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அவங்கள வெட்டி கொண்டு போட்டு வந்துட்டு தன்னுடைய சகோதரி என்ன செஞ்சுட்டாங்க, கடத்தி கொண்டு வந்துட்டாங்க. தன்னுடைய சகோதரியை கடத்தி வந்து தன்னுடைய தாய் தாப்பன்ட்டு ஒப்படைச்சிட்டு அடுத்தால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய சகோதரி இவங்க என்ன செய்கிறாங்க, தீட்டுப்படுத்தினால நாங்கள் என்ன செய்வோம், ஆடு மாடுகள் இவங்களுடைய ஸ்திரீகள் பிள்ளைகள் எல்லாத்தையும் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் கொள்ளையடிச்சிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் என்ன செய்கிறாங்க, திரும்பவும் என்ன செய்கிறாங்க, அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க. அந்த ஒரு 2 இடத்துக்கு பட்டணத்துக்குள்ளே போகிறாங்க. என்ன செய்கிறாங்க, இப்போ சீகம் அப்பா மற்ற ஆண்களோட அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க,
ஆடு மாடு கழுதைகள் அந்த பட்டணத்தில் வயல்வெளிகள் இருந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற தட்டு முட்டுகள் எல்லாம் நினச்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. அது மாத்திரமில்ல, அவருடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் கூட என்ன செஞ்சிட்டாங்க, சிறைப்பிடிச்சு அந்த வீட்டிலேருந்து எல்லாவற்றையும் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் என்ன செய்கிறாங்க, கொள்ளையடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யார், சிமியோனும் லேவியும் அப்படி கொண்டு வந்த உடனே இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், சிமியோனை லேவியும் பார்த்து கூப்பிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நம்ம இந்த தேசத்தில் குடியிருக்கிறோம். இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர்கள் பெர்சியர்கள் மத்தியில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, அவங்களாம் என்ன செய்வாங்க, அவளை கொண்டு போட்டு வந்ததுனால இப்போ அவங்கள நம்மளை என்ன செஞ்சாங்க, விட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறோம், அவங்க வந்து அதிகமான பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க இடத்துல போய் என்ன செஞ்சிட்டீங்க, இப்படி அவங்களெல்லாம் வெட்டி கொண்டு போட்டுட்டு வந்துட்டீங்களே, நீங்கள் வாசலெல்லாம் நீங்கள் கெடுத்துட்டீங்களே, இல்லை நீங்கள் கலங்க பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், யாக்கோபுடைய பிள்ளைகள் இருவரையும் பார்த்து என்ன செய்கிறான், திட்டிட்டு சொல்கிறான், அவங்க வந்து நம்ம கூட்டம் நம்ம என்ன செய்ய போகிறோம், அழிய தான் போகிறோம். நம்ம கொஞ்சம் ஜனம் தான் இருக்காங்க, அவங்க நிறைய இருக்காங்க, நீ இப்படி செஞ்சுட்டியே, நம்ம அழிய தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் உடனே அவங்க சொல்கிறாங்க, அவங்க எப்படி என் சகோதரியை வேசியாக என்ன சொல்லலாம், என் சகோதரியை நடத்தலாமோ அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அடுத்தபடியாக 35 அதிகாரத்தில் எப்படின்னா, இப்போ தேவன் யாக்கோபை நோக்கி இப்போ இந்த காரியங்கள் நடந்திருக்கு. இவங்க 15 பேர் இருக்கிறாங்க. யாக்கோபு இப்போ 15 பேர் இருக்கிறான். ஏன்னா அவங்க வந்து நம்மளை நினச்சிவாங்க, வேட்டி கொள்றதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு பயந்துட்டு இருக்க சூழ்நிலையில் கர்த்தர் என்ன செய்கிறாரு, இப்போ யாக்கோபோடு பேச ஆரம்பிக்கிறார். ஏன்னா இப்போ அவங்க தேசத்தில் இருக்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அவர் பயந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் தப்பு நம்ம மேலே இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிற நிலையில் இப்போ கர்த்தர் அவங்களோட பேசி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எழுந்து என்ன செய்ய, பெத்தேலுக்கு போ அப்படிங்கிறார். நீ எழுந்து இந்த பட்டணத்தை விட்டு நினச்சி பெத்தேலுக்கு போ அப்படிங்கிறார். ஏன்னா அங்கே நீ உன்னுடைய சகோதரனுக்கு பயந்து நீ வரும்போது என்ன செஞ்சான்னா, வரும்போது நான் உனக்கு என்ன செஞ்சேன், தரிசனமான எல்லாம் அந்த இடத்துக்கு நீ என்ன செய்ய, நீ போ, அங்கே போய் என்ன செய்ய, நான் உனக்கு தரிசனமான இடத்துல போய் நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாரு, யாக்கோபிட்ட பேசுகிறோன்னே இப்போ யாக்கோபு என்ன செய்கிறான், தன் வீட்டார் தன்னோட கூட இருக்கிற மற்ற அனைவர்கள் எல்லாரையும் என்ன செய்கிறான், கூப்பிட்டு உங்களிடத்துல யார் இடத்துலலாம் அந்நிய தெய்வங்கள் இருக்கோ அந்த அந்நிய தெய்வங்கள் உங்கள் காதில் கழுத்து கடக்கல என்ன செஞ்சுங்க, கலட்டி என் கையில் என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, பெத்தேலுக்கு போகிறேன், கர்த்தனோடு பேசினார் இடத்துல கர்த்தர் சில பலிபீடத்தை உருவாக்கிருக்கிறாருன்னு சொல்கிறார். அதனால் பலிபீடத்தை உருவாக்கும் போது நம்ம என்ன செய்யணும், சுத்தமாக போய் தானே செய்ய முடியும், அந்நிய தெய்வத்தை வணங்கிட்டு போக முடியாது. அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் அந்நிய தெய்வத்தை நம்ம என்ன செய்கிறது, கையில் வச்சுருக்கிறதுல என் கையில் கொடுத்துருங்க, நம்மளே என்ன செய்ய சுத்தப்படுத்தணும், எல்லோரும் சுத்திகரிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், கர்த்தர் எனக்கு தரிசனமான இடத்துல போய் ஒரு பலிபீடத்தை உருவாக்குன்னு சொல்லி யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் இடத்துலையும் தன்னோட கூட வந்த மக்கள் இடத்துலையும் என்ன செய்கிறான். பேசின உடனே இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க கையில் வச்சுருக்க அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகள்லாம் என்னது, காதில் மாட்டிருக்கிற காதணிகள் எல்லாத்தையும் கழுத்து என்ன செஞ்சுறாங்க, இப்போ யாக்கோபு கையில் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்தோடனே யாக்கோபு அதை என்ன செய்கிறான், அந்த சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாலி மரத்தின் கீழே என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் புதைச்சி போட்டுட்டான். சீகேம் ஊருக்கு அருகே இருக்கிற அந்த கருவாலி மரத்து முட்டுக்கில் அந்த அந்நிய தெய்வத்தையும் அந்த காதணிகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறான், முக்கி போட்டுட்டு இப்போ தன்னை என்ன செஞ்சிட்டாங்க, எல்லோரும் பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்க. தன்னை பரிசுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து பலிபீடத்தை கட்டி கர்த்தரை சொன்ன ஆராதிக்கணும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ எல்லாத்தையும் புதைச்சி போட்டுட்டு தன்னை பரிசுத்தம் படுத்தி கொண்டு இப்போ எல்லாம் பிரயாணப்பட்டு போகிறாங்க. போகும்போது அவங்க போகும்போது அவங்கள சுற்றி இருக்கிற பட்டணத்து மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இது தேவனாலே பயங்கரம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பயம் உண்டாயிற்று. இந்த பயம் உண்டாதனால இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பட்டணத்தில் உள்ள சீகம் பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாம் கொண்டு போட்டு பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் சிறைப்பிடிச்சு கொண்டு வராங்க. வீட்டில் இருக்க தட்டு முட்டு முதற்கொண்டு எல்லாம் செய்கிறாங்க, எல்லோரும் சிறைப்பிடித்து தட்டு முட்டு எல்லாம் டேபிள் இருக்குது, தட்டு முட்டெல்லாம் என்ன செய்கிறாங்க, பிறக்கி எடுத்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதனால் மக்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள பின்தொடர்ந்து போகணும். ஆனால் இவங்க மேலே அவங்களுக்கு என்ன செய்யுது, பயம் உண்டாயிடுச்சு. பயம் உண்டனால எல்லோரும் என்ன செய்கிறாங்க, தேவனால் உண்டான பயங்கரம் அப்படின்னு சொல்லி யாருமே அவங்கள சில பின்தொடர்ந்து போகலை.
இந்த சமயத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க, நேராக அவங்க யாக்கோவுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அந்த கானான் தேசத்தில் பெத்தேல் என்ற பெத்தேல் என்னும் லூஸுக்கு வராங்க. ஏன்னா முதலாவது அந்த இடத்துல லூஸுன்னு பேர் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் தனக்கு தரிசனமானதுனால அந்த இடத்துக்கு அவன் பெத்தேல்னு சொல்லி பேர் வச்சான்னு சொல்லி நம்ம படித்தோம். அதனால இப்போ அந்த இடத்துக்கு இந்த பெத்தேல் என்ன லூஸ் என்ற இடத்துக்கு என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்தோடனே அங்கே கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பலிபடத்தை என்ன செய்கிறாங்க, கட்டிட்டு தன் தவறுடைய முகத்துக்கு பயந்து விலகி ஓடி வந்து அந்த இடத்துல தப்பி ஓடும்போது கர்த்தர் பேசின அந்த இடத்துக்குள்ள அது என்ன செய்ய தரிசனமான இடத்துல அவன் என்ன செய்கிறான், கர்த்தர் நமக்கு பேசுனான்னு சொல்லி அந்த இடத்துல தான் என்ன செய்கிறான், சொன்னபடி கர்த்தர் சொன்னபடி அந்த இடத்துல என்ன செய்கிறான், பலிபீடங்க உருவாக்கியாச்சு. பலிபீடத்தை உருவாக்கிட்டு ஏற்கனவே முந்தி அந்த இடத்துல லூசு இருந்த இடத்த பெத்தேல்னு சொல்லி பேர் வச்சான்னு பார்த்தோம். இப்போ அந்த இடத்த என்ன செய்கிறான் அப்படின்னா ஏல் பெத்தேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். அந்த இடத்துல கர்த்தர் ஏல் பெத்தேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். அந்த இடத்துல தான் இப்போ யார், ரெபெக்காள் இருக்காளா, யாக்கோபுடைய தாய் ரெபெக்காளுடைய தாதினா அவளுக்கு பணிப்பெண். அவள் பேர் தெபராள். அந்த தெபராள் என்ன செய்கிறான்னா மரிச்சு போயிட்டா. மரிச்சு போனோடனே இப்போ அவங்க பழி செலுத்தினாங்கல்ல, பலிபீடம் கட்டிருக்காங்க. அந்த பெத்தேலுக்கு சமயமான ஒரு கருவாளி மரம் இருக்குது. அந்த கருவாளி மரத்தின் கீழே தான் அவளை என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், சீகேம் ஊர் அருகே இருக்கிற கருவாளி மரத்தின் கீழே அந்நிய தெய்வங்களையும் காதணிகளெல்லாம் என்ன செய்கிறாங்க, புதைச்சி போட்டாங்கன்னு பார்க்குறோம். இது பெத்தேலுக்கு சமயமாக இருக்கிற கருவாளி மரம். இந்த கருவாளி மரத்தில் தெபராள் நிச்சயம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கா. அந்த இடத்துக்கு அல்லோன் பாகுத் அப்படின்னு சொல்லி பேர் உண்டாயிடுச்சான். இப்போ யாக்கோப் என்ன செய்கிறான், பதாமராமிலேருந்து வந்த பின்பு, பதாமராம்னா தன்னுடைய மனைவி பிள்ளைகள் தன்னுடைய மாமனார் இருந்த ஊர், அங்கே கானான் தேசத்தை விட்டு அங்கே போயிருந்தாலும் அந்த பராமரிலேருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு என்ன செய்கிறாங்க, மறுபடியும் என்ன செய்கிறாரு, தரிசனமாகி கர்த்தர் என்ன செஞ்சார், அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் போது இப்போ கர்த்தர் சொல்கிறார் அவன்கிட்ட, உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான் யாக்கோப் என்ன சொல்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இனி உன் பேர் யாக்கோப் என்னப்படாதபடிக்கு இஸ்ரவேல் என்ன சொல்லிட்டு பேர் விளங்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல்னு சொல்லி பேரிட்டார். இதே சமயத்தில் 32வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில் பார்க்குறோம், அங்கேயும் கர்த்தர் பேர் வைக்கிறார். ஏன்னா தூதனோடும் மனதனோட என்ன செஞ்சார், போராடி மேற்கொண்டதுனால அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, அவனுக்கு இஸ்ரவேல்னு சொல்லி பேர் வைக்கப்படுது. அங்கே தூதர் வைக்கிற பேர், இங்கே என்ன செய்கிறாருன்னா கர்த்தரே அவனுக்கு என்ன செய்கிறாரு, பேர் மாத்துறாரு. இனி உன் பேர் யாக்கோப் என்ன. ஏன்னா அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்ட இடத்துல, கர்த்தர் தரிசனமான இடத்துலலாம் இருக்கிறனால கர்த்தர் என்ன செய்தார், உன் பேர் இனி யாக்கோப் என்னப்படாதபடி இஸ்ரேல்னு சொல்லி என்னப்படுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இஸ்ரேலின் பேர் வச்சிட்டார். பின்னும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவனை நோக்கி சொல்கிறாரு, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்ய, பழுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்துல நினச்சி உண்டாகும். ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டமும் உன்னிடத்தில் உண்டாகும். ராஜ்யத்தில் உன் சந்தையில் நினச்சிவங்க பிறப்பாங்க. நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு நினச்சி கொடுப்பேங்கிறார். ஏன்னா யாக்கோபுடைய அப்பா யார், ஈசாக்குடைய அப்பா யார், ஆபிரகாம் தாத்தா. அதனோட உன் பிதர்களாகி ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்த தேசத்தை நான் உனக்கு என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் உனக்கு பின் உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை என்ன செய்வேன், கொடுப்பேங்கிறார். உனக்கு மட்டும் இல்லை, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் கொடுப்பேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல தேவன் நினைச்சிறாரு அவனோட பேசுனதுனால, அந்த இடத்த விட்டு தேவன் அந்த இடத்துல பேசின ஸ்தலத்துலேருந்து நினைச்சிரா இப்போ எழுந்தள்ளி போனார். அப்போ யாக்கோபு நினைச்சிறான் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்தில் ஒரு கற்றூன்னா ஒரு தூண் நினைச்சிறான், கல் தூண் நினைச்சிறான் உருவாக்கி நட்டு அதுக்கு நினைச்சிதான் பானைபலியை வார்த்து எண்ணெய் வார்க்கிறேன். ஏன்னா கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு தரிசனமானார், நம்ம இடத்துல பேசினார். அதனால இந்த இடத்துல நினச்சி ஒரு தூணை நிறுத்தும் அப்படின்னு சொல்லி அது ஞாபகார்த்தம் அடையாளமாக நினைச்சிடான் ஒரு தூணை நிறுத்தி அதுக்கு நினைச்சிடான் பானைபலிகள்லாம் ஊற்றி எண்ணெயை எண்ணெய் ஊற்றுறான். இப்போ தேவன் தன்னோட பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு நினைச்சிடான் பெத்தேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். முதலாவது லூசுன்னு பேர் இருந்துச்சுன்னு பார்த்தோம். அந்த லூசுங்கிற இடத்த கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக ஏணியிலேருந்து தூதர்கள் மேலே கீழே இறங்கி வர்றதை பார்க்குறான். வானத்தில் நுனியில் இருக்கிறது ஏசப்பா இருக்கிறது பார்க்குறது நம்ம பார்த்தோம். அதனால் அந்த இடத்துக்கு என்ன செய்கிறான், பெத்தேல் லூஸ் என்ற இடத்த என்ன செய்கிறான் பெத்தேல்னு சொல்லி கர்த்தர் நமக்கு தரிசனமானாருன்னு சொல்லி பெத்தேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். அடுத்தபடியாக என்ன செய்கிறான், பெத்தேல் என்ற இடத்து திரும்ப இப்போ அங்கே போயிடான் பலிபீடத்தை கட்டிட்டு அதுக்கு என்ன செய்கிறான் ஏல் பெத்தேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். ஆனால் கர்த்தர் நமக்கு தரிசனமானார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறான் ஏல் பெத்தேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். இப்போ ஏல் பெத்தேல் பேர் வச்சுருக்கான். இப்போ இந்த சமயத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ அந்த இடத்துக்கு பெத்தேல்னு சொல்லி என்ன செய்கிறாங்க பேர் வைக்கிறான். தேவன் தன்னோட பேசுகிற அந்த தளத்திற்கு யாக்கோபு என்ன செய்கிறான் பெத்தேல்னு சொல்லி பேரிடுறான்.
அப்போ இஸ்ரவேல் எத்தனை இடத்துல இஸ்ரவேல் என்ற யாக்கோபு மற்ற லூஸை பெத்தலேகம் பெத்தெல்லாம் மாற்றினாப்புல, அடுத்தல பெத்தலை பெத்தெல்லாம் மாற்றினாப்புல. இப்போ பெத்தலை எடுத்து நினச்சிட வெறும் பெத்தலாக நினச்சிடாங்க மாற்றாப்புல. இப்போ அந்த பள்ளிப்பீடம் கட்டின இடத்துக்கு கத்தருடைய ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல்னு சொல்லி பேர் வைக்கிறான். இப்போ பெத்தேலை விட்டு என்ன செய்கிறாங்க, பிரயாணப்பட்டாங்க. எல்லோரும் பிரயாணப்பட்டு எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது தான் என்ன செய்கிறாங்க, ராகேல் பிள்ளை பெற்றுட்டான். அந்த சமயத்தில் எப்ரேல் பக்கத்தில் அந்த எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றிருக்கா, 2வது பிள்ளை பெற்றால. பிரசவத்துக்கு அவளுக்கு என்ன செய்யுது, கடும் வேதனை உண்டாயிற்று. அப்போ பிரசவிக்கும் போது கடும் வேதனை உண்டாயிருக்கிற நேரத்தில் என்ன செய்கிற அந்த பிள்ளைக்கு பெனோலின்னு பேர் வைக்கிறான். அந்த சமயத்தில் அவள் பிரசவம் வைக்கும் போது என்ன செய்கிறாங்க, மருத்துவ வச்சுக்கலாம். அவள் பயப்படுறதை பார்த்து நீ பயப்படாத, நீ இந்த முறையும் ஆண் பிள்ளை பெறுவான்னு சொல்கிறாங்க. அதன்படியே அந்த முறையை என்ன செய்கிறா, ஆண் பிள்ளை பெற்றுட்டா. ஆனால் என்ன செய்கிறா, மரண காலத்தில் இருக்கிறா. மரண காலத்தில் இருக்கிறனால என்ன செய்கிறான்னா, என் ஆத்மா பிரியும் போது நான் அவனுக்கு பெனோலின்னு சொல்லி பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெனோலின்னு சொல்லி என்ன செய்கிறா பேரிட்டுருக்குறான். ஆனால் அவன் தகப்பனோ அவனுக்கு என்ன செய்கிறான், பென்யமீன் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான் பேரிடுறான். அதனால் இப்போ பெனல்னு சொல்லி பேர் வைக்கிறான். மரண காலத்தில் நம்முடைய ஆத்மா பிரியுதுன்னு சொல்லி பெனல்னு பேர் வைக்கிறான். ஆனால் அவன் தகப்பன் யாக்கோபு என்ன செய்கிறான், அவனுக்கு பென்யமீன் சொல்லி பேர் வைக்கிறாப்புல. இப்போ ராகேல் என்ன செஞ்சுட்டா, மரிச்சு போயிட்டா. மரிச்சு போனோன்னே அவளை அந்த பெத்லேகம் வேணும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியில், அவங்க பெத்லேகம் வேணும் எப்ராத்தாவுக்கு தான் என்ன செய்கிறாங்க போகிறாங்க. அந்த போகிற வழியில் மரித்து போனதுனால அங்கே என்ன செஞ்சுட்டாங்க, அவளை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ அவள் கல்லறையில் மேலே என்ன செய்கிறாங்க, யாக்கோபு என்ன செய்கிறான், ஒரு தூணை நிறுத்துறான். ஒரு கல்லறை மேலே யாக்கோபு என்ன செய்கிறான், தூணை நிறுத்துறான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண் பேர் இருக்கிறோம். ராகேலுடைய கல்லறையின் தூண் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, இறந்த இடத்துல ஒரு தூணை நிறுத்தி அதுக்கு இந்த பேர் வைக்கிறாங்க. ராகேலின் கல்லறையின் தூண் பேர் வச்சாச்சு. இப்போ யாக்கோபு என்ற இஸ்ரவேல் என்ன செய்கிறான், பிரயாணம் பண்ணி ஏதர் என்கிற கோபுரத்துக்கு அப்புறத்தில் என்ன செய்கிறான், போய் ஒரு கூடாரம் போடுறான். கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறான். அங்கே இருக்கிற நேரத்தில் கூடாரம் போட்டு அங்கே இருக்கிறான். அந்த சமயத்தில் யாக்கோபுடைய மறுமனை ஆட்டி இருக்கல, அவளோட மறுமனை ஆட்டிகளோட அந்த 2 பில்கால் சில்பால் பார்த்தோம்ல, ராகேலுடைய வேலைக்காரி, லேயாளுடைய வேலைக்காரி, அந்த வேலைக்காரிகளோட நினைச்சிடான் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ரூபன் மூத்த சகோதரன் பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான், என்ன நடந்துச்சுன்னு நான் அடுத்தபடியாக பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.